வெல்கம் டு ஆல். இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்கான ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டம், அதாவது 5 இயர்ஸ் பிளான் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 2024 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ஒரு குறிப்பிட்ட ஷிஃப்ட்டில் வந்து நமக்கு இந்த டாபிக்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி இதில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே போட்ட வீடியோவை வந்து நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கான வீடியோ வந்து ஷோ பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 ஆண்டு திட்டத்தை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு வர்றதுனால நமக்கு வந்து இந்திய பொருளாதாரம், அதாவது திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்னும் நூலை வந்து எந்த வருஷம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து 1934 ஆண்டு தான் இந்த இந்திய திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புக்கை வந்து விஸ்வேஸ்வராயா அப்படிங்கிறவரால் வந்து இந்த புக்கு வந்து எழுதப்பட்டுச்சு. இது வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1935. இந்த புத்தகத்தை வந்து 1935 ஆண்டு வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து எந்த நாட்டை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரஷ்யா நாட்டில் இருக்கிறத தான் இப்போ வந்து நம்ம 5 ஆண்டு திட்டம் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 ஆண்டு திட்டத்தை வகுக்கிறது, அதாவது செயல்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து நமக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுக்கு பேர் வந்து திட்டக்குழு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த திட்டக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதமர் தான் இந்த திட்டக்குழுவினுடைய தலைவர். அதாவது இப்போ இருக்கிற பிரதமர் வந்து திட்டக்குழுவின் தலைவர். எப்போ வந்து இந்த திட்டக்குழு செயல்பட்டாலும் அப்பொழுது இருக்கிற பிரதமர் தான் இந்த திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த திட்டக்குழு வந்து 1950 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த திட்டக்குழுவை வந்து 1950 ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பார். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தலைப்பை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய நோட்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஞாபகம் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால தான் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அனைத்து ஆண்டுகளையும் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு 12 5 ஆண்டு திட்டம் இருக்கும். அதனால் ஆண்டு வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து ஆண்டை வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த முதல் திட்டக்குழுவின் தலைவர், அதாவது முதல் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழுவை உருவாக்கினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தான் திட்டக்குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சொல்ல இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்பிசியில் வந்து நமக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம் பெறாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டம் வந்து அரசியல் அமைப்புலேயே நமக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு திட்டக்குழு வந்து அரசியல் அமைப்பிலேயே சேராத ஒரு அமைப்பு. இது வந்து நமக்கு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் கேட்ட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த திட்டக்குழு வந்து எப்போ கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2014 ஆண்டு அக்டோபர் 17 வந்து இந்த திட்டக்குழுவை வந்து கலைச்சிட்டாங்க. இந்த திட்டக்குழு வந்து 2014 ஆண்டு 17 ஆகஸ்ட் வந்து 17 வந்து நமக்கு வந்து இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு இந்த திட்டக்குழுவுக்காண்டி வேறு நேம் வந்து வச்சுருக்காங்க. அந்த நேம் வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் தான் இந்த திட்டக்குழு வந்து இப்போ செயல்பட்டு வருகிறது.
இப்போ வந்து இந்த 5 ஆண்டு திட்டக்குழு வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் தான் இந்த திட்டக்குழு வந்து இப்போ செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற பிரதமரான நரேந்திர மோடி தான் இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவராக செயல்பட்டு இந்த திட்டக்குழுவை வந்து நடத்திக்கிட்டு வராரு. மொத்தம் வந்து அதாவது இதில் வந்து டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை திட்டக்குழு அதாவது திட்டம் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 திட்டம் வந்து செயல்பட்டுருக்கு. இது வந்து எந்த ஆண்டு செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த திட்டக்குழு நமக்கு இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து நமக்கு எதனை முன்வைத்து செயல்பட்டது இந்த 5 ஆண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா அது எத்தனை ஆண்டு செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு தான் செயல்பட்டுச்சு. அது வந்து 1951 இருந்து 1956 வரை இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. இந்த திட்டம் வந்து உருவாக்குன நோக்கம் அதாவது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்காண்டி தான் முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதாவது விவசாயத்திற்கு தேவையான மானியம், அதாவது உரம், விதை போன்ற அனைத்து விவசாயத்திற்கான அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2வது 5 ஆண்டு திட்டம் அதனுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1956 1966 வரை தான் இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்திற்கான முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைக்காண்டி தான் இந்த முக்கியத்துவமான இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. கனரக தொழிற்சாலைக்காண்டி இந்த 2ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து செயல்பட்டிருக்கு. 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து எத்தனை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு. அது வந்து எப்போ செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து 56 61 முடிய நமக்கு வந்து செயல்பட்டிருக்கு. 5 ஆண்டுகள் செயல்படும், அதனால் 61 முடிய 3வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து எப்போ செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1961 1966 முடிய நமக்கு வந்து இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுயசார்பு அடைதல். இதனுடைய நோக்கம் வந்து சுயசார்பு அடைதல் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு வந்து 4வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஆண்டு நடைபெற்றிருக்கு? 5 ஆண்டுகள். அது நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1969 1974 முடிய இது வந்து இந்த 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் வந்து சமுதாய முன்னேற்றம் அடைதல். சமுதாயம் முன்னேற்றம் அடைதல் தான் இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்திற்கான நோக்கம். நெக்ஸ்ட்டு வந்து 5வது 5 ஆண்டு திட்டத்திற்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து 1974 1979 முடிய இந்த 5வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழித்தல். இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழித்தல். நெக்ஸ்ட்டு வந்து 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து எத்தனாவது ஆண்டு வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1980 1985 வரை இந்த 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் வந்து வறுமையை ஒழிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஹரி ஹட்போவோ அப்படிங்கிற முக்கியத்துவத்தோடு தான் இந்த 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. 7வது 5 ஆண்டு திட்டம் வந்து எந்த ஆண்டு செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1992 ஆண்டு முதல் 1997 ஆண்டு வரை இந்த 7வது 5 ஆண்டு திட்டம் வந்து
1985 முதல் 1990 வரை, 1980 முதல் 1990 வரை வந்து இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து செயல்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா, தனியாருக்கு முக்கியத்துவமும் வேலைவாய்ப்பையும் அதிகரித்தல். தனியாருக்கு முக்கியத்துவம் வேலைவாய்ப்பை அதிகரித்தல் அப்படிங்கிறதுல தான் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம் செயல்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1992 முதல் 1997 வரை வந்து இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா மனித வள மேம்பாடு. இதனுடைய நோக்கம் வந்து மனித வள மேம்பாடு அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவமாக கருதப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1997 முதல் 2002 வரை இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சுதந்திர பொன்னாட்டு சமூக நீதி மற்றும் சமத்துவம் வளர்ச்சியடைதல் அப்படிங்கிற முக்கியத்துவத்தில் தான் செயல்பட்டிருக்கு. திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சுதந்திர பொன்னாட்டு சமூக நீதி மற்றும் சமத்துவம் வளர்ச்சியடைதல் அப்படிங்கிற முக்கியத்துவத்தோடு இது வந்து செயல்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2002 முதல் 2007 வரை வந்து இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை ரெட்டிப்பாக்குறது. அதாவது உள்நாட்டு உற்பத்தியை வந்து ரெட்டிப்பாக்குறதுக்காண்டி தான் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 11வது ஐந்தாண்டு திட்டம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 2007 முதல் 2012 வரை. 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2007 முதல் 2012 வரை இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா எல்லா துறைகளிலும் அனைத்து வளர்ச்சி, அதாவது ஆள் துறைகள்லையும் வளர்ச்சியை வந்து நாடு காங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 2012 முதல் 2017 வரை வந்து இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கமும் எல்லா துறைகளிலும் அதிக வளர்ச்சி பெறுறதுக்காண்டி தான் இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து செயல்படுத்தினாங்க. இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். வேறு ஏதாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்டுங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கிற ஜாப்ஸை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இடையில வந்து ஒரு இடத்துல மட்டும் தவறுதலாக சொல்லியிருந்தேன், அதை வந்து திருத்தியாச்சு. நீங்கள் வந்து அதை பார்த்து நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பான முறையில் தெளிவாக படிங்க. நன்றி, வணக்கம்.